டார்கெட் வச்சாச்சுங்க. இந்த பகுதிகள்ல கண்டிப்பாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க தான் போது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால மழை வருமா? வராதா? அதே மாரி வெள்ளப்பெருக்கு வருமா? வராதா? அப்படிங்கிற சந்தேகங்கள் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம்னு கேட்டு போகாம, கொஞ்சம் முழுமையா கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உடனடியாக அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஏதாவது ஒரு மழை பொழிவு, இல்ல வெள்ளப்பெருக்கு நம்ம அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறோம்னா, உங்களுக்கு தகவல் உங்களுடைய தொலைபேசியில தெரிய வரும். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எந்தெந்த நாட்கள்ல மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை கேட்டு நீங்க மறக்காம பயன்பெற்றுக் கொள்ளுங்க. டிசம்பரில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக அதிகரிக்க தானே வாய்ப்பே தவிர, குறையவே குறையாது. நெறைய பேர் இப்ப இருக்கிற பகல் நேரங்கள்ல வெயில பார்த்துட்டு, "அவ்வளோதாங்க பருவமழைலாம் முடிஞ்சிருச்சுங்க. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மழை வரும்னு" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயில பார்த்துட்டு, அவ்வளோதான் போல இருக்கு. பெண்களோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு ஏமாந்து போயிறாதீங்க. டிசம்பர் 11க்கு அப்புறம் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, அப்ப டிசம்பர் 10 வரைக்கும் அப்ப மழையே வராதா? 11க்கு அப்புறம் தான் ஒரு தாழ்வு பகுதி வரப்போகுதுன்னா, அப்ப டிசம்பர் 10 வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கிறீங்களா? அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். டிசம்பர் 10 வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது விட்டு விட்டு நமக்கு வந்து தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். வரக்கூடிய நாளை மற்றும் நாளை மறுநாள் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மீண்டும் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு மழை எங்கேயும் முடிஞ்சிராது. டிசம்பர் 10 வரைக்கும் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 10 வரைக்கும் விட்டு விட்டு தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும், அதே மாரி உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும். பகல்ல கண்டிப்பா மழை கிடையாது. நெறைய பேர் வந்துட்டு பகல் நேரங்கள்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நோ ரெயின் ஒன்லி சன்னுன்னு சொல்லிட்டு பகல்ல வந்து கமெண்ட் பண்றீங்க. கண்டிப்பா பகல்ல மழை எதுவும் இல்ல. அதனால பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். மழை பொழிவு தொடர்ச்சியாக பெய்யுமா அப்படின்னா, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா, இப்ப டிசம்பர் 10 வரைக்குமே கன்டினியூஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். உள் மாவட்டத்தில கனமழை உறுதியாக உண்டு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில பகுதியான மழை பொழியா இப்போ வந்து நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும். அதாவது பார்ஷியல் ரெயின்ஃபால். சில இடத்துல பார்த்தா கனமழை வந்திருக்கும். சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் தான் இப்ப பதிவாகியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடந்த நாட்கள்ல தென் மாவட்டத்தில பெய்த மழை பொழிவுகள், இப்போ சிவகங்கை, ராமநாதபுரத்தில கனமழை வரைக்கும் பதிவாச்சு. ஆனா அதே பகுதிகள்ல சில இடத்துல மிதமான மழை மட்டும் தான் நமக்கு வந்து பெய்திருக்கிறது. அதாவது பகுதியான மழை பொழிவு மட்டுமே நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழ்நாட்டில இப்ப எதுவும் கரைய கடக்கல அப்படிங்கிறதுனால, பார்ஷியல் ரெயின்ஃபால் பகுதியான மழை பொழிவு மட்டுமே சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். மாலை முதல் அதிகாலை வரை மட்டும் தாங்க மழை பொழிவு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க மைண்ட்ல. அதாவது உங்களோட நினைவில் கொள்ளுங்க, மாலை முதல் அதிகாலை வரைக்கும் தான் நமக்கு வந்து மழை பொழிவு இருக்குமே தவிர, பகல் நேரங்கள்ல காலையில கண்டிப்பா மழை இருக்காது. தொடர்ந்து இந்த அதிகாலை நேரங்கள்ல இப்ப படிப்படியா நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உள் மாவட்டத்தில, கடலோர மாவட்டத்தில, தென் மாவட்டத்தில மறுபடியும் மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். பகுதியான மழை பொழிவு தான். நாளை உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழையானது தீவிரமடையும். அதனால எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் வராம இருக்கோ, அந்த பகுதிகளுக்கும் மழை உண்டு. ஏற்கனவே ஃபெங்கல் புயல்னால உள் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் மீண்டும் பரவலாக கனமழைங்கிறது மறுபடியும் வரத் தொடங்கும். தென் மாவட்டத்திற்கும் சில இடங்களில் பரவலாக கனமழை நாளையும், நாளை மறுநாளும் நிச்சயமாக எதிர்பாருங்க. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மழை கண்டிப்பாக உண்டு. சரி, இப்போ டிசம்பர் 10 வரைக்கும் நம்ம மழை பார்த்தோம். இந்த டிசம்பர் 10 வரைக்கும் கடலோரத்திலும் மிதமான மழை வாய்ப்பு இருக்கும். சென்னை, திருவள்ளூர்ல கூட அப்பப்போ நமக்கு மிதமான மழை, கனமழைங்கிறது வந்துட்டு போகும். நாள் முழுவதும் கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஒன் டே ஃபுல்லா ரெயின் வருமான்னு கேட்குறீங்க. ஒன் டே ஃபுல்லாலாம் நமக்கு ரெயின் வராது. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டூ 1 ஹவர் அவ்வளோதான். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பரவலா நமக்கு மழை வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டிசம்பர் 11க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். டிசம்பர் 11க்கு அப்புறம் தாங்க சம்பவங்களே ஆரம்பிக்குது. இந்த டிசம்பர் 10 வரைக்கும் பெருசா ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அங்கொன்று, இங்கொன்றும் மழை தான். அதுக்கப்புறம் பெரிதளவுல மழை எதுவும் கிடையாது. ஆனா, இந்த டிசம்பர் 11க்கு அப்புறம் தான்
பருவமழை மறுபடியும் அதனுடைய சுயரூபத்தை காட்டி நிறைய இடங்கள்ல தீவிரமான மழையை கொடுக்க போது. வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதிக அளவில் உருவாக வாய்ப்புகள். இந்த டிசம்பர் 11 பிறகுதான் தாழ்வு பகுதியில் உருவாகி அதே போல் தமிழ்நாட்டை மிரட்ட தொடங்கும். தாழ்வு பகுதி எல்லாமே உருவாகி தமிழ்நாட்டை மிரட்ட தொடங்கும். மீண்டும் மிக கனமழை மற்றும் அதி கனமழை எச்சரிக்கை கடலோரத்தில் உறுதியாக இருக்கு. டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள், டெல்டா கடல் ஒட்டிய பகுதிகள், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறையில் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை மணி காத்துக்கிட்டு இருக்கு. எப்போன்னா டிசம்பர் 11க்கு அப்புறம் டெல்டாவில் நல்ல மழை கொடுத்ததுக்கப்புறம் தென் மாவட்டத்திற்கும் மிகச்சிறப்பான மழை இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வட தமிழ்நாட்டை விட இப்போ எல்லாருமே தென் தமிழ்நாட்டில் தான் மழை வரணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து காத்திருக்கிறாங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே போன வருஷம் வடகிழக்கு பருவமழையில் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த அதீத கனமழை எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அதனால இந்த வருஷமும் அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு மழை வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 80 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்னு ஏதாவது வந்துட்டு போயிருமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்துக்குள்ள திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மழை வரும்போது நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். டிசம்பர் 11லேருந்து 20 வரைக்கும் அப்படிங்கிற டேட் நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அந்த தேதிகளுக்குள்ளே உங்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இந்த நாட்களுக்குள்ளே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபெங்கல் தான் முடிந்ததே தவிர தீவிர பருவமழை பொறுத்த வரைக்கும் முடியவே கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபெங்கல் வந்து முடிஞ்சிருக்கு தவிர பருவமழை இன்னும் முடியல. அதனால ஃபெங்கல் புயல் ஒரு பகுதியாக கடந்து போயிருந்தாலும் பருவமழை தொடர்ந்து நமக்கு இருக்கு. பருவக்காற்று வீசிக்கிட்டு இருக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து. அதனால பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். வலுவான பருவக்காற்று தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய நாட்களில் வீச தொடங்கும். அதனால பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் குறைந்து போகல, இன்னும் வலுப்பெறும். இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக மேலும் வலுவடைந்து நிறைய இடங்களில் கடலோரத்தில் மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள் மாவட்டத்திலும் மிக தீவிரமாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தென் மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில நேரங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக விட்டு விட்டு இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் பகுதியாக மிதமான மழை இருக்கும். ஆனால் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சற்றே கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் மழை சரிவர பெய்யாத மாவட்டத்திற்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறத எதிர்பாருங்க. கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இத்தனை மாவட்டங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கும். தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது அதிக மழை பொழிவு கிடைக்கும். அது வரைக்கும் பகுதியாக ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு மழை கிடைக்கும். இன்றைக்கு சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு நாளைய தினங்களில் மழை கிடைக்கும். நாளைக்கு சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு. ஆனால் மழை குறைஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் மழை வராதுன்னு நினைக்காதீங்க. உறுதியாக இருக்கும். பெரும்பாலும் பகல் நேரங்களை விட்டுடலாம். பகல் நேரங்களில் வெயில் மட்டும்தான், அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. மாலை நேரங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா அதிகாலை நேரங்கள், இரவு மற்றும் அதிகாலையில் பரவலான கனமழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து விட்டு விட்டு பதிவாகக்கூடும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இப்போதைக்கு இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் அறிவிக்கிறோம். தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலமாகவே எதிர்பார்க்கப்படுது. மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.